டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வு மாணவர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். நாம் இந்த வகுப்பில் சில முக்கியமான விவரங்களை பற்றி பார்க்கலாம் நண்பர்களே. ஏனென்றால் நிறைய மாணவர்கள் தற்போது நடைபெறவுள்ள குரூப் 2 மற்றும் 2A மெயின்ஸ் தேர்வுக்கான பாடத்திட்டங்களை பற்றிய விவரங்களை கேட்டிருந்தார்கள். எனவே அதன் அடிப்படையில் மார்ச் மாதம் நடைபெறவுள்ள குரூப் 2 மெயின்ஸ் மற்றும் 2A மெயின்ஸ் தேர்வுகளுக்கான அதாவது மாற்றி அமைக்கப்பட்ட பாடத்திட்டத்தை பற்றிய முழு விவரங்களை இப்போது பார்க்கலாம் நண்பர்களே. அதாவது ஏற்கனவே நடந்த குரூப் 2 மற்றும் 2A மெயின்ஸ் தேர்வில் தமிழ் பகுதியானது இருந்தது நண்பர்களே. இப்போது அந்த தமிழ் பகுதியை மட்டும் நீக்கி இருக்கிறார்கள். மற்றபடி ஏற்கனவே கொடுக்கப்பட்ட பாடத்திட்டம் அப்படியே தான் இருக்கிறது. அதை பற்றிய விவரங்களை இப்போது பார்க்கலாம். அதாவது இதற்கு முன்பாக நடந்த குரூப் 2A மெயின்ஸ் தேர்வில் 100 கேள்விகள் ஜெனரல் ஸ்டடீஸ் என்று சொல்லக்கூடிய பொது அறிவு பகுதியிலும் 60 கேள்விகள் பொது தமிழ் பகுதியிலிருந்தும் 40 கேள்விகள் ரீசனிங் பகுதியிலிருந்தும் கேட்டிருந்தார்கள். அதாவது 200 கேள்விகளை 3 பிரிவாக பிரித்து கேட்டிருந்தார்கள். அதன் அடிப்படையில் தான் சென்ற குரூப் 2A மெயின்ஸ் தேர்வானது நடைபெற்றது நண்பர்களே. அதில் சில முரண்பாடுகள் ஏற்பட்ட காரணத்தால் அந்த பொது தமிழ் பகுதியை நீக்கி இருக்கிறார்கள். அதாவது தமிழ் பகுதி கடினமாக இருக்கிறது என்றும் ஆங்கிலத்தில் எழுதுபவர்கள் எளிதில் வெற்றி பெற்று விடுகிறார்கள் என்றும் சில கோரிக்கைகள் வைத்ததால் டிஎன்பிஎஸ்சியானது அந்த லாங்குவேஜ் என்று சொல்லக்கூடிய மொழி பாடங்களை சுத்தமாக நீக்கிவிட்டார்கள் நண்பர்களே. அதற்கு பதிலாக ஜெனரல் ஸ்டடீஸ் பகுதியை அதிகமாக சேர்த்து இருக்கிறார்கள். அதாவது 200 கேள்விகளுக்கு 150 கேள்விகள் ஜெனரல் ஸ்டடீஸ் பகுதியில் இருந்தும் 50 கேள்விகள் ரீசனிங் பகுதியில் இருந்தும் கேட்பதாக பாடத்திட்டத்தை ஒருங்கமைத்திருக்கிறார்கள் நண்பர்களே. அதாவது ஏற்கனவே இருந்த பாடத்தை சற்று மாற்றி அமைத்திருக்கிறார்கள். மற்றபடி புதிதாக எதுவும் பாடத்திட்டம் மாற்றப்படவில்லை நண்பர்களே. ஏற்கனவே படித்தவர்களுக்கு இது கை கொடுக்கும். அதாவது ஏற்கனவே இருந்த பாடத்திட்டத்தில் தமிழ் பகுதியை மட்டும் நீக்கிவிட்டு மீதி உள்ள பாடங்களை அப்படியே தான் வைத்திருக்கிறார்கள். கேள்விகளினுடைய எண்ணிக்கையை மற்றும் அதிகப்படுத்தி இருக்கிறார்கள் நண்பர்களே. விவரமாக சொல்ல வேண்டுமானால் முன்பு இருந்த பாடத்திட்டத்தின் அடிப்படையில் பொது அறிவு பகுதியில் அதாவது ஜெனரல் ஸ்டடீஸ் பகுதியில் 100 கேள்விகளும் பொது தமிழில் 60 கேள்விகளும் ரீசனிங் பகுதியில் 40 கேள்விகளும் என்று நிர்ணயித்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் தான் சென்ற குரூப் 2A மெயின்ஸ் தேர்வானது நடைபெற்றது. ஆனால் இப்பொழுது நடைபெறுகிற குரூப் 2A மெயின்ஸ் தேர்வானது பொது தமிழ் பகுதி இல்லாத ஒரு தேர்வாக நடைபெறும் நண்பர்களே. அதற்கேற்றாற்போல பாடத்திட்டத்தை மாற்றி அமைத்திருக்கிறார்கள். அடுத்து 2A மெயின்ஸ் தேர்வில் அதாவது மார்ச் மாதம் நடைபெறவுள்ள 2A மெயின்ஸ் தேர்வுக்கு மட்டும்தான் இந்த பாடத்திட்டமானது மாற்றி இருக்கிறார்கள். ஆனால் டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் உள்ள 2 மெயின்ஸ் தேர்வுக்கு அப்படியே தான் இருக்கிறது. அதில் எதுவும் மாற்றம் செய்யப்படவில்லை நண்பர்களே. எனவே 2 டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் எழுதுகிறவர்கள் அந்த பாடத்திட்டத்தை அப்படியே பின்பற்றுங்கள். அதில் எதுவும் மாற்றம் செய்யப்படவில்லை. 2A மெயின்ஸ் தேர்வில் மட்டுமே இந்த பொது தமிழ் பகுதியை நீக்கி இருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் அந்த பாடத்திட்டத்தை பற்றிய விவரங்களை இப்போது பார்க்கலாம். குரூப் 2 மற்றும் 2A மெயின்ஸ் தேர்வுக்கான மாற்றியமைக்கப்பட்ட பாடத்திட்டமானது நம்முடைய டெலகிராம் சேனலில் பதிவேற்றம் செய்யப்படுகிறது நண்பர்களை. பார்த்து அதை தெரிந்து கொள்ளுங்கள். கூடுமான வரையில் ஒரு ஜெராக்ஸ் போட்டு வைத்துக் கொள்ளுங்கள். அப்போதுதான் நீங்கள் படிப்பதற்கு வசதியாக இருக்கும். நம்முடைய டெலகிராம் சேனலில் குரூப் 2 மற்றும் 2A மெயின்ஸ் தேர்வுக்கான அதாவது மார்ச் மாதம் நடைபெற உள்ள தேர்வுக்கான மாற்றி அமைக்கப்பட்ட அதாவது நியூ சிலபஸ் என்று சொல்லக்கூடிய புதிய பாடத்திட்டத்தை பதிவேற்றம் செய்கிறேன். நீங்கள் பார்த்து புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே. இப்பொழுது அதனுடைய சில விவரங்களை பார்க்கலாம். குரூப் 2A மெயின்ஸ் தேர்வில் 5 யூனிட் கொடுத்திருக்கிறார்கள் நண்பர்களே. ஜெனரல் ஸ்டடீஸ் பகுதியில் 5 யூனிட் கொடுத்திருக்கிறார்கள். அதில் முதல் யூனிட் மாடர்ன் ஹிஸ்டரி ஆஃப் தமிழ்நாடு, தமிழ் சொசைட்டி, கல்ச்சர் அண்ட் ஹெரிட்டேஜ்
இதில் 30 கேள்விகள் கேட்பதாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு யூனிட்டிற்கும் என்னென்ன புத்தகங்கள் படிக்க வேண்டும், எப்படி தயாராக வேண்டும் என்பது பற்றிய சில வீடியோக்கள் ஏற்கனவே பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது நண்பர்களே, அதை பாருங்கள். இப்பொழுது அதனுடைய ஒரு முக்கியமான விவரங்களை மட்டும் பார்க்கலாம். அதாவது முதல் யூனிட்டில் 30 கேள்விகளும், இரண்டாவது யூனிட்டில் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஸ்டேட் வித் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு என்பதில் 45 கேள்விகளும் கேட்பதாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதாவது குரூப் 2A மெயின்ஸ் தேர்வில் இந்த இரண்டாவது யூனிட்டிலிருந்து தான் அதிகப்படியான கேள்விகள் வருகிறது நண்பர்களே. அதாவது பாலிட்டி என்று சொல்லக்கூடிய அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஸ்டேட் வித் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு, இதை முதலில் படித்து முடித்து விடுங்கள். அதற்கடுத்து யூனிட் 3 சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி டெவலப்மெண்ட், அதாவது அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சி, இதில் 20 கேள்விகள் வரும் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள் நண்பர்களே. அடுத்து நான்காவது யூனிட் தமிழ்நாடு எக்கானமி அண்டு சோசியல் இஷ்யூஸ் இன் தமிழ்நாடு, அதாவது தமிழ்நாட்டின் பொருளாதாரம் மற்றும் தமிழ்நாட்டில் சமூக பிரச்சனைகள் என்ற தலைப்பில் 30 கேள்விகள் வருவதாக கொடுத்திருக்கிறார்கள். அதற்கடுத்து ஐந்தாவது யூனிட் ஜாகிரபி ஆஃப் தமிழ்நாடு, என்விரான்மெண்ட், பயோடைவர்சிட்டி அண்டு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் இன் தமிழ்நாடு, அதாவது தமிழ்நாட்டின் புவியியல், சூழ்நிலையியல், பல்லுயிரியல்பு, பேரிடர் மேலாண்மை என்பதை தலைப்பில் 25 கேள்விகள் வருவதாக குறிப்பிட்டிருக்கிறார்கள் நண்பர்களே. ஆக மொத்தம் இந்த 5 தலைப்புகளில் இருந்து, அதாவது 5 யூனிட்டிலும் சேர்த்து 150 கேள்விகள் கேட்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். இது இந்த பாடத்திட்டத்தின் அடிப்படையில் தான் வருகிற குரூப் 2A மெயின்ஸ் தேர்வானது நடைபெறும் நண்பர்களே. இந்த விரிவான பாடத்திட்டத்தை நான் டெலகிராம் சேனலில் பதிவேற்றம் செய்கிறேன், நீங்கள் பிரிண்ட் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். இதற்கு முன்பு நடைபெற்ற தேர்வானது 100 கேள்விகளுக்கு நடைபெற்றது நண்பர்களே. இப்பொழுது 50 கேள்விகள் அதிகப்படுத்தி இருக்கிறார்கள். அதாவது பொது தமிழில் 60 கேள்விகள் நீக்கப்பட்டதை சரி செய்வதற்காக இந்த பொது அறிவு பகுதியில் 50 கேள்விகளை சேர்த்து இருக்கிறார்கள். மீதி 10 கேள்விகளை ரீசனிங் பகுதியில் சேர்த்து இருக்கிறார்கள் நண்பர்களே. அதை பற்றி இப்போது பார்க்கலாம். ரீசனிங் பகுதியில் 50 கேள்விகள் வரும் என்று சொல்லி இருக்கிறார்கள். அதாவது அனாலஜி, கிளாசிஃபிகேஷன், கோடிங், டீகோடிங், ரிலேஷன்ஷிப் கான்செப்ட், பசில்ஸ் என்று சொல்லக்கூடிய ஃபிகரல் கிளாசிஃபிகேஷன், ஸ்கொயர் கம்ப்ளீஷன் என்று 27 தலைப்புகள் கொடுத்திருக்கிறார்கள் நண்பர்களே. பாடத்திட்டத்தில் இருக்கிறது, விரிவாக பாருங்கள். அதாவது ரீசனிங் பகுதியில் 27 தலைப்புகள் கொடுத்திருக்கிறார்கள். அந்த 27 தலைப்புகளில் இருந்து 50 கேள்விகள் கேட்கப்படும் என்று சொல்லி இருக்கிறார்கள். ஏறக்குறைய ஒரு தலைப்பில் இருந்து 2 கேள்விகள் வரும் என்று நாம் புரிந்து கொள்ளலாம். அதன் அடிப்படையில் 27 தலைப்புகளில் 50 கேள்விகள் வரும் என்று ரீசனிங் பகுதியில் குறிப்பிட்டிருக்கிறார்கள் நண்பர்களே. அதாவது ஜெனரல் ஸ்டடீஸ் பகுதியில் 150 கேள்விகளும், ரீசனிங் பகுதியில் 50 கேள்விகளும், ஆக மொத்தம் 200 கேள்விகளுக்கு இந்த குரூப் 2A மெயின்ஸ் தேர்வானது நடைபெறும் நண்பர்களே. வழக்கம் போல ஒரு கேள்விக்கு 1.5 மார்க் தான் கொடுக்கிறார்கள். அதாவது 200 கேள்விகளுக்கு 300 மதிப்பெண்கள் கொடுக்கிறார்கள். இதுதான் இப்பொழுது மாற்றி அமைக்கப்பட்ட பாடத்திட்டம் நண்பர்களே. அதாவது ரிவைஸ்டு சிலபஸ் தான் இது, நியூ சிலபஸ் கிடையாது. ஏனென்றால் ஏற்கனவே இருந்த பாடத்திட்டத்தை சில மாற்றங்கள் செய்திருக்கிறார்கள். அதாவது பொது தமிழ் பகுதியை மட்டும் நீக்கி இருக்கிறார்கள் நண்பர்களே. மற்றபடி கொடுக்கப்பட்ட பாடத்திட்டம் அப்படியே தான் இருக்கிறது. இந்த பாடத்திட்டத்தின் அடிப்படையில் தான் வருகிற தேர்வானது நடைபெறும். நீங்கள் டெலகிராம் சேனலில் இருக்கிறது, நீங்கள் பிரிண்ட் போட்டு வைத்து தயாரிப்பை மேற்கொள்ளுங்கள் நண்பர்களே. இதில் எளிதில் வெற்றி பெற முடியும். அதற்கடுத்து சென்ற ஆண்டு நடந்த குரூப் 2A மெயின்ஸ் தேர்வுக்கான கொஷின் பேப்பர் மற்றும் ஆன்சர் கீயும் நம்முடைய டெலகிராம் சேனலில் பதிவேற்றம் செய்கிறேன் நண்பர்களே. அதையும் பாருங்கள். அப்போதுதான் உங்களுக்கு கேள்விகள் எப்படி கேட்கிறார்கள், எந்த மாதிரி இருக்கிறது என்ற ஒரு ஐடியா கிடைக்கும். அதாவது 2025ஆம் ஆண்டு, அதாவது பிப்ரவரி மாதங்கள் நடந்த குரூப் 2A மெயின்ஸ் தேர்வுக்கான
ஒரிஜினல் கொஷின் பேப்பர் மற்றும் ஆன்சர் கீ பதிவேற்றம் செய்கிறேன். அதையும் பாருங்கள். அந்த திட்டத்தின் அடிப்படையில் தான் இப்பொழுது நடைபெறுகிற கேள்வித்தாளானதும் இருக்கும் நண்பர்களை புரிந்து கொள்ளுங்கள். அதற்கடுத்து குரூப் 2 அதாவது டிஸ்கிரிப்டிவ் டைப் என்று சொல்லக்கூடிய விரிவான விடையளிக்கக்கூடிய வகையில் உள்ள பாடத்திட்டத்தை பார்க்கலாம். இதில் எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை நண்பர்களே. ஏற்கனவே கொடுத்த அதே பாடத்திட்டம் தான் அப்படியே தொடர்கிறது. குரூப் 2A மெயின்ஸ் தேர்வுக்கு மட்டும்தான் பொது தமிழை நீக்கி இருக்கிறார்கள். அதற்கு பதிலாக ஜிஎஸ் பகுதியில் 50 கேள்விகளும் ரீசனிங் பகுதியில் 10 கேள்விகளையும் அதிகப்படுத்தி இருக்கிறார்கள். ஆனால் குரூப் 2 டிஸ்கிரிப்டிவ் டைப் பொறுத்த வரைக்கும் எதுவும் மாற்றம் செய்யப்படவில்லை நண்பர்களே. ஏற்கனவே இருந்த பாடத்திட்டம் தான். இருந்தாலும் அதில் முக்கியமான விவரங்களை பார்த்து விடலாம். இதுவும் 300 மதிப்பெண்களுக்கு நடைபெறுகிறது நண்பர்களே. அதாவது விரிவான விடையளிக்கக்கூடிய வகை இது. யூனிட் 1 மாடர்ன் ஹிஸ்டரி ஆஃப் இந்தியா வித் ஸ்பெசிபிக் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு. அதாவது யூனிட் 1ல் நவீன கால இந்தியா மற்றும் தமிழ்நாட்டின் வரலாறு என்று கொடுத்திருக்கிறார்கள். இதில் 40 மதிப்பெண்கள் நிர்ணயித்திருக்கிறார்கள் நண்பர்களே. அதாவது குரூப் 2A மெயின்ஸ் தேர்வுக்கு ஒவ்வொரு யூனிட்டிலும் எத்தனை கேள்விகள் வரும் என்று குறிப்பிட்டிருந்தார்கள். ஆனால் குரூப் 2 மெயின்ஸ் தேர்வில் எத்தனை மதிப்பெண்கள் கேட்கப்படும் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள் நண்பர்களே. அதன் அடிப்படையில் யூனிட் 1ல் 40 மதிப்பெண்கள் கேட்கப்படும் என்று சொல்லி இருக்கிறார்கள். அதாவது இதில் இன்னொரு கூடுதலான விவரத்தையும் சொல்லி இருக்கிறார்கள். ஒவ்வொரு தலைப்பிலும் எத்தனை மதிப்பெண்கள் வினாக்கள் எத்தனை கேட்கப்படும், அதாவது 10 மதிப்பெண்கள் வினா எத்தனை கேட்கப்படும், 15 மதிப்பெண்கள் வினா எத்தனை கேட்கப்படும் என்ற விவரத்தையும் கொடுத்திருக்கிறார்கள். அதனுடைய பிடிஎஃப்பும் நம் டெலகிராமில் பதிவேற்றம் செய்கிறேன் நண்பர்களே. அதையும் பார்த்து நீங்கள் ஒரு திட்டம் போட்டு வைத்துக் கொள்ளுங்கள். அப்போதுதான் எந்த யூனிட்டில் எத்தனை மார்க்கிலிருந்து எத்தனை கேள்விகள் வரும், அதற்கேற்றாற்போல் எப்படி படிப்பது என்பதை உங்களுக்கு புரியும். அனைத்து பிடிஎஃப்பும் நான் பதிவேற்றம் செய்கிறேன். அதை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். அதாவது முதல் யூனிட்டில் 40 மதிப்பெண்கள் கொடுத்திருக்கிறார்கள். அந்த 40 மதிப்பெண்களானது 10 மதிப்பெண் கேள்வி ஒன்றும் 15 மதிப்பெண் கேள்வி 2ம் ஆக 40 மதிப்பெண்களுக்கு கேட்கப்படுவதாக சொல்லியிருக்கிறார்கள். அதற்கடுத்து இரண்டாவது யூனிட் தமிழ் சொசைட்டி கல்ச்சர் அண்ட் ஹெரிட்டேஜ், அதாவது தமிழ் சமூகம் பண்பாடு மற்றும் பாரம்பரியம் என்ற தலைப்பில் 30 மதிப்பெண்கள் கொடுத்திருக்கிறார்கள். இதில் 10 மதிப்பெண் கேள்வி 3 கேள்விகள் கேட்கப்படும் நண்பர்களே. இதில் 15 மதிப்பெண் கேள்விகள் கிடையாது. 10 மதிப்பெண்கள் கேள்விகள் மற்றும் 3 கேள்விகள் கேட்கப்படும். ஆக மொத்தம் 30 மதிப்பெண்களுக்கு இந்த இரண்டாவது யூனிட் இருக்கிறது. அடுத்து மூன்றாவது யூனிட் சோசியல் இஷ்யூஸ் இன் இந்தியா வித் ஸ்பெசிபிக் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு, அதாவது இந்தியாவின் சமூக பொருளாதார பிரச்சனை குறிப்பாக தமிழ்நாடு என்று கொடுத்திருக்கிறார்கள். இதில் 50 மதிப்பெண்கள் நிர்ணயித்திருக்கிறார்கள் நண்பர்களே. இருப்பதிலே அதிகமான மதிப்பெண்களை உடையது இந்த மூன்றாவது யூனிட். 50 மதிப்பெண்களை கொண்டிருக்கிறது. இந்த 50 மதிப்பெண்கள் எப்படி கேட்பார்கள் என்று பார்த்தால் 10 மதிப்பெண் கேள்வி 2, 15 மதிப்பெண் கேள்வி 2 ஆக மொத்தம் 50 மதிப்பெண்களுக்கு இந்த மூன்றாவது யூனிட் கேட்பார்கள். அதற்கடுத்து நான்காவது யூனிட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இன் டெவலப்மெண்ட், அதாவது அறிவியல் தொழில்நுட்பத்தில் வளர்ச்சி. இதில் 40 மதிப்பெண்கள் கொடுத்திருக்கிறார்கள் நண்பர்களே. இந்த 40 மதிப்பெண்களானது 10 மதிப்பெண் கேள்வி 1ம் 15 மதிப்பெண் கேள்வி 2ம் ஆக மொத்தம் 40 மதிப்பெண்கள் கேட்பதாக சொல்லி இருக்கிறார்கள். அதற்கடுத்து யூனிட் 5 கான்ஸ்டியூஷன் பாலிட்டி அண்ட் கவர்னன்ஸ் இன் இந்தியா வித் ஸ்பெசிபிக் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு. இதில் 60 மதிப்பெண்கள் நிர்ணயித்திருக்கிறார்கள் நண்பர்களே. குரூப் 2 மெயின்ஸ் தேர்வில் அதிகப்படியான மதிப்பெண்களை கொண்டது இந்த 5வது யூனிட், அதாவது 60 மதிப்பெண்களை கொண்டிருக்கிறது. இந்த 60 மதிப்பெண்களும் 10 மதிப்பெண் வினா 3,
15 மதிப்பெண் கேள்வி 2, ஆக மொத்தம் 60 மதிப்பெண்களுக்கு இந்த 5வது யூனிட் கேட்கப்படும் என்று சொல்லி இருக்கிறார்கள். அதற்கடுத்து 6வது யூனிட் Geography of India, Environment, Biodiversity and Disaster Management in India with specific reference to Tamil Nadu. இதில் 40 மதிப்பெண்கள் நிர்ணயித்திருக்கிறார்கள் நண்பர்களே. அதாவது இந்தியாவின் புவியியல், சூழ்நிலையியல், பல்லுயிர் மண்டலம் மற்றும் பேரிடர் மேலாண்மை, குறிப்பாக தமிழ்நாடு என்று சொல்லியிருக்கிறார்கள். இதில் 40 மதிப்பெண்கள் நிர்ணயித்திருக்கிறார்கள். இந்த 40 மதிப்பெண்களும் 10 மதிப்பெண் கேள்வி 1, 15 மதிப்பெண் கேள்வி 2 ஆக 40 மதிப்பெண்களை இது கொண்டிருக்கிறது. அடுத்து 7வது யூனிட் இந்தியன் எக்கானமி வித் ஸ்பெசிபிக் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு, இந்திய பொருளாதாரம் மற்றும் குறிப்பாக தமிழகம் என்று கொடுத்திருக்கிறார்கள் நண்பர்களே. இதில் 40 மதிப்பெண்கள் நிர்ணயித்திருக்கிறார்கள். இதில் 10 மதிப்பெண் கேள்வி 1, 15 மதிப்பெண் கேள்வி 2 ஆக 40 மதிப்பெண்களுக்கு இந்த 7வது யூனிட் இருக்கிறது நண்பர்களே. அதாவது குரூப் 2 மெயின்ஸ் தேர்வில் டிஸ்கிரிப்டிவ் டைப் விரிந்து விடையளிக்கக்கூடிய வகையில் நடைபெறுகிற இந்த தேர்வானது 300 மதிப்பெண்களை கொண்டிருக்கிறது. அதாவது இது 7 யூனிட்டை கொண்டிருக்கிறது நண்பர்களே. குரூப் 2 மெயின்ஸ் தேர்வு, அதாவது இன்டர்வியூ போஸ்ட் என்று சொல்லக்கூடிய டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் எழுதக்கூடிய தேர்வானது 7 யூனிட்டுகளை கொண்டிருக்கிறது. அந்த 7 யூனிட்டிலும் எத்தனை மதிப்பெண்கள் வரும் என்றும், ஒவ்வொரு யூனிட்டிலும் எத்தனை கேள்விகள் எத்தனை மதிப்பெண்களுக்கு கேட்கப்படும் என்பதை விவரமாக சொல்லியிருக்கிறேன். இந்த பிடிஎஃப்பும் டெலகிராமில் பதிவேற்றம் செய்கிறேன் நண்பர்களே. அதை பார்த்து புரிந்து கொள்ளுங்கள். அதுபோக இந்த டிஸ்கிரிப்டிவ் தேர்வுக்கு படிக்கிறவர்கள் ஏற்கனவே எழுதிய தேர்வினுடைய பாடத்திட்டமே தொடர்கிறது நண்பர்களே. அதில் எந்த மாற்றம் செய்யப்படவில்லை. அதாவது இந்த ஆண்டு பிப்ரவரி மாதங்களில் குரூப் 2 மெயின்ஸ் தேர்வு எழுதியவர்களுக்கு தெரியும். அதை அப்படியே தொடரலாம். அதே பாடத்திட்டம் தான், அதே 7 யூனிட் தான் இருக்கிறது நண்பர்களே. நீங்கள் தைரியமாக அதை படியுங்கள். அதாவது இந்த பாடத்திட்டமானது சமீபத்தில் டிஎன்பிசி இணையதளத்திலிருந்து எடுக்கப்பட்டது நண்பர்களே. இதுதான் வருகிற தேர்வுக்கு உள்ள பாடத்திட்டம். இதற்கு மேல் மாற்ற மாட்டார்கள். ஏனென்றால் சமீபத்தில் தான் இதை ஒருங்கிணைத்தார்கள். எனவே நான் இப்பொழுது தேடிதான் டிஎன்பிசி இணையதளத்தில் இந்த புதிய பாடத்திட்டத்தை உங்களுக்கு பதிவேற்றம் செய்கிறேன். இதுதான் அடுத்த ஆண்டு நடைபெற உள்ள மெயின்ஸ் தேர்வுக்கான பாடத்திட்டமாகும். அதாவது குரூப் 2 மெயின்ஸ் தேர்வுக்கு 7 யூனிட் கொடுத்திருக்கிறார்கள். 300 மதிப்பெண்களுக்கு நடைபெறும். குரூப் 2A மெயின்ஸ் தேர்வில் 5 யூனிட் கொடுத்திருக்கிறார்கள் நண்பர்களே. அதுவும் 300 மதிப்பெண்களுக்கு தான் நடைபெறும். ஆனால் அதில் எத்தனை கேள்விகள் வரும் என்று, ஒவ்வொரு யூனிட்டிலும் எத்தனை கேள்விகள் வரும் என்று கொடுத்திருக்கிறார்கள். அதையும் பார்த்து புரிந்து கொள்ளுங்கள். எல்லா வகையான பிடிஎஃப்பும் நம்முடைய டெலகிராம் சேனலில் பதிவேற்றம் செய்யப்படும் நண்பர்களே. அதுபோக ஏற்கனவே, அதாவது கடைசியாக நடந்த குரூப் 2A மெயின்ஸ் தேர்வுக்கான ஒரிஜினல் கொஷின் பேப்பர் மற்றும் ஆன்சரும் பதிவேற்றம் செய்யப்படுகிறது. அதுபோக குரூப் 2 டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் நடந்த மெயின்ஸ் தேர்வுக்கான வினாத்தாளும் பதிவேற்றம் செய்யப்படுகிறது நண்பர்களே. நீங்கள் அதை பார்த்து புரிந்து படியுங்கள். அப்போதுதான் உங்களுக்கு எப்படி தயாராக வேண்டும் என்பது ஒரு ஐடியா கிடைக்கும். அதற்கடுத்து கூடுமான வரையில் இந்த பாடத்திட்டத்தை ஒரு ஜெராக்ஸ் போட்டு வைத்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே. ஏனென்றால் அடிக்கடி அதை பார்க்கும்போது தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், எப்படி படிக்கலாம், எந்த புத்தகத்தை படிக்கலாம் என்று. அதுபோக எந்தெந்த தேர்வுக்கு, அதாவது குரூப் 2 மற்றும் 2A மெயின்ஸ் தேர்வுக்கு என்னென்ன புத்தகங்கள் படிக்கலாம், எந்த மாத இதழ் படிக்கலாம், கரண்ட் அஃபேர்ஸ் என்ன செய்வது என்ற அனைத்து விவரங்களையும் கூடிய வீடியோவானது பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது நண்பர்களே. அதை பாருங்கள். அதில் அனைத்து விவரங்களும் இருக்கிறது. அது சொன்னபடி சில புத்தகங்களை வாங்கி படியுங்கள் நண்பர்களே. அதுபோக நம்முடைய அகாடமி சார்பாகவும் குரூப் 2 மற்றும் 2A மெயின்ஸ் தேர்வுக்கான ஆன்லைன் பயிற்சி வகுப்புகள் நடைபெறுகிறது நண்பர்களே. அதாவது
தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகம் என்ற தலைப்பில் மெயின்ஸ் தேர்வுக்கான சில வகுப்புகள் நடந்து முடிந்திருக்கிறது. தொடர்ந்து நடைபெறும் நண்பர்களே. ஏனென்றால் குரூப் 2 மெயின்ஸ் தேர்வை பொறுத்தவரை தமிழ்நாடு அரசினுடைய திட்டங்களை தான் பெரும்பாலும் கேட்பார்கள். சென்ற மெயின்ஸ் தேர்விலும் அதுபோல தான் கேட்டு இருக்கிறார்கள். அதாவது பெரும்பாலான கேள்விகள் அரசாங்கத்தினுடைய திட்டங்கள் மற்றும் கொள்கைகள், அதனை ஒட்டிய நடப்பு நிகழ்வுகளை தான் கேட்டு இருந்தார்கள் நண்பர்களை. பார்க்காதவர்கள் நம்முடைய டெலகிராம் சேனலில் அந்த வினாத்தாளானது பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது, பாருங்கள். அதை கருத்தில் கொண்டுதான் நாம் முதலாக மெயின்ஸ் தேர்வுக்கு தமிழ்நாடு அரசால் தொடங்கப்பட்டுள்ள திட்டங்களை பார்த்து வருகிறோம். அதாவது இதுவரை சில முக்கியமான திட்டங்களை பார்த்திருக்கிறோம் நண்பர்களே. இன்னும் நிறைய திட்டங்கள் இருக்கிறது, அதையும் பார்க்க இருக்கிறோம். அதை பார்த்து முடித்த பிறகு அதற்கடுத்து முக்கியமான தலைப்பாக உள்ள சில தலைப்புகளை பார்க்கலாம். நீங்கள் தொடர்ந்து நம்மோடு சேனலோடு இணைந்திருங்கள் நண்பர்களே. உங்கள் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள், அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். அதுபோக இன்னும் சில மாணவர்கள் கட் ஆஃப் என்னவாக இருக்கும் என்ற குழப்பத்திலே இருக்கிறார்கள். இன்னும் அந்த தேர்வு முடிந்த அதிர்ச்சியிலிருந்து மீளவே இல்லை. மெயின்ஸ் தேர்வுக்கு தயாராகவும் சும்மாவே இருக்கிறார்கள் நண்பர்களே. அவர்களை ஒரு தெளிவு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக இந்த கட் ஆஃப் பற்றிய விவரங்களை மறுபடியும் நான் சொல்லுகிறேன். ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 பிலிமினரி தேர்வுக்கான கட் ஆஃப் பற்றிய 2 வீடியோக்கள் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது நண்பர்களே. அதாவது தேர்வு நடைபெறுவதற்கு ஒரு வாரத்துக்கு முன்பாக ஒரு வீடியோவும், தேர்வு நடந்த சில நாட்களில் ஒரு வீடியோ என 2 வீடியோக்கள் கட் ஆஃப் தேர்வு பற்றிய முழுமையான விவரங்களோடு வெளியிடப்பட்டுள்ளது. அதை பாருங்கள். இருந்தாலும் மாணவர்கள் கேட்டுக்கொண்டதுங்க, திரும்பவும் அதை பற்றிய சில தகவல்களை சொல்லுகிறேன். அதாவது நீங்கள் இந்த குரூப் 2 பிலிமினரி தேர்வில் தேர்ச்சி பெற்றாலும் தேர்ச்சி பெறாவிட்டாலும் தொடர்ந்து படியுங்கள் நண்பர்களே. ஏனென்றால் குரூப் 2 தேர்வோடு வாழ்க்கை முடிந்து போவதில்லை. அதற்கடுத்து குரூப் 1 தேர்வு இருக்கிறது, குரூப் 4 தேர்வு இருக்கிறது, கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் என்று சொல்லக்கூடிய தேர்வு இருக்கிறது நண்பர்களே. அதற்கடுத்து பிஇஓ தேர்வு இருக்கிறது, டிஆர்பி இருக்கிறது, டிஎன் டெட் என்று சொல்லக்கூடிய ஆசிரியர் தகுதி தேர்வு இருக்கிறது நண்பர்களே. நிறைய தேர்வுகள் இருக்கிறது. ஒரு தேர்வோடு தான் உங்கள் வாழ்க்கை முடிந்துவிடும் என்று நினைக்காதீர்கள். அதிலிருந்து மீண்டு வாருங்கள். அடுத்தடுத்து தேர்வுகள் வர உள்ளது, அதுக்கு தயாராகுங்கள் நண்பர்களே. டிஎன்பிஎஸ்சி பொறுத்தவரை அனைத்து தேர்வுகளுக்கும் ஒரே பாடத்திட்டம் தான் ஒருங்கமைத்து கொடுத்து இருக்கிறார்கள். அதாவது பிலிமினரி என்று சொல்லக்கூடிய முதல் நிலை தேர்வுக்கு அனைத்திற்கும் ஒரே பாடத்திட்டம் தான் கொடுத்திருக்கிறார்கள் நண்பர்களே. எனவே நீங்கள் தைரியமாக படிக்கலாம். ஏனென்றால் எந்த தேர்வு வந்தாலும் அது உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். இதில் ஒரே வித்தியாசம் என்னவென்றால் தேர்வினுடைய தரத்தின் அடிப்படையில் கேள்வியினுடைய தரமானது இருக்கும் நண்பர்களே. அதாவது பெரிய பதவிக்கான தேர்வாக இருந்தால் சற்று கடினமாக இருக்கும், அல்லது சிறிய பதவியாக இருந்தால் அதற்கேற்றாற்போல் தேர்வானது அமையும். மற்றபடி பாடத்திட்டம் அனைத்து தேர்வுக்கும் ஒன்றாதான் நண்பர்களே பொதுவாக கொடுத்திருக்கிறார்கள். எனவே பாடத்திட்டத்தின்படி நீங்கள் தொடர்ந்து படியுங்கள். கண்டிப்பாக அடுத்தடுத்த தேர்வுகள் வர இருக்கிறது, அதில் நீங்கள் வெற்றி பெற முடியும். ஒரு தேர்வில் தோற்றால் இன்னொரு தேர்வில் ஜெயிக்கலாம் நண்பர்களே. எனக்கு தெரிந்த நிறைய பேர் குரூப் 4 தேர்வில் தோல்வி அடைந்தார்கள். ஆனால் அவர்கள் குரூப் 1 தேர்வில் தேர்ச்சி பெற்று நிறைய பேர் அரசாங்க பணியில் இருக்கிறார்கள் நண்பர்களே. அதனால் ஒரு தேர்வை வைத்து முடிவெடுத்து விடாதீர்கள். நம்மால் முடியாது, வேறு ஏதாவது வேலைக்கு போயிடலாம் அப்படின்லாம் நினைக்காதீங்க. ஒன்றில் தோத்துட்டிங்கன்னா அடுத்து கண்டினியூவாக தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க நண்பர்களே. தொடர்ந்து முயற்சிக்கும் போது தான் வெற்றி கிடைக்கும். எனவே திரும்பவும் நான் சொல்லுவது அதுதான். குரூப் 2 தேர்வில் தேர்ச்சி பெறாதவர்கள், அதாவது முதல்நிலை தேர்வை சரியாக எழுத முடியாமல் போனவர்கள், அதை மறந்துவிட்டு அடுத்த தேர்வுக்கு தயாராகுங்கள் நண்பர்களே. அதாவது 140 மதிப்பெண்களுக்கு கீழ் எடுத்தவர்கள், 140 வினாக்களுக்கு கீழ் பதிலளித்தவர்கள் அடுத்த தேர்வுக்கு தொடர்ந்து படியுங்கள். 140 வினாக்களுக்கு சரியாக பதிலளித்தவர்கள், அதாவது டிஎன்பிஎஸ்சியால் வெளியிடப்பட்ட ஆன்சர் கீயின் அடிப்படையில் நான் சொல்லுகிறேன் நண்பர்களே. தனியார் பயிற்சி மையங்களில் வெளியிட்ட ஆன்சர் கீயை பற்றி நான் பேசவில்லை. ஏனென்றால் அதில் நிறைய வேறுபாடுகள் இருக்கும்.
டிஎன்பிஎஸ்சி ஆன்சர் கீக்கும் அதற்கும் 10 அல்லது 15 கேள்விகள் வரை வேறுபடும். எனவே நான் டிஎன்பிஎஸ்சியால் வெளியிடப்பட்ட ஆன்சர் கீயின் அடிப்படையில் 140 வினாக்கள் மிக சரியாக எடுத்தவர்கள் கண்டிப்பாக மெயின்ஸ் தேர்வுக்கு படியுங்கள், உங்களுக்கு கட்டாயமாக கிடைக்கும். அதாவது குரூப் 2A மெயின்ஸ் தேர்வானது உங்களுக்கு கட்டாயமாக கிடைக்கும் நண்பர்களே. போஸ்டிங் கம்மியாக இருந்தாலும் தேர்வானது கடினமாக இருந்ததால் கட் ஆஃப் அவ்வளவுதான் வரும் நண்பர்களே, அதற்கு மேல் செல்வதற்கு வாய்ப்பில்லை. சிலர் மூடத்தனமாக 150 வரும் 160 வரும் என்று சொல்லுகிறார்கள். எனக்கு தெரிந்து நிறைய பேர் தொடர்ந்து படிப்பவர்களே 130 வினாக்களுக்கு மேல் சரியாக பதிலளிக்க முடியவில்லை என்று சொல்லி இருக்கிறார்கள் நண்பர்களே. அதாவது சென்னையில் உள்ள மிக பிரபலமான நூலகம் மற்றும் பயிற்சி மையங்களில் படித்தவர்கள் 130 மதிப்பெண்களை தாண்ட முடியவில்லை என்று சொல்லுகிறார்கள். சென்னை மாநகரத்தில் இருப்பவருக்கே இந்த நிலைமை என்றால் கிராமப்புறங்களில் இருக்கிற மாணவர்கள் நிலைமை இன்னும் மோசமாக இருக்கும் நண்பர்களே. அவர்கள் ஒரு 110 120 அளவில் தான் இருப்பார்கள். எனவே 150 வரும் 160 வரும் என்று கண்மூடித்தனமாக சிலர் சொல்லி கொண்டு திரிகிறார்கள். அவர்களுடைய பேச்சை எல்லாம் கேட்காதீர்கள் நண்பர்களே. அவர்கள் உண்மை நிலவரம் தெரியாமல் பேசுகிறார்கள். அதை பற்றியெல்லாம் கவலைப்படாதீர்கள். 140 கேள்விகள் சரியாக பதிலளித்திருந்தால் நீங்கள் கட்டாயமாக மெயின்ஸ் தேர்வுக்கு படியுங்கள் நண்பர்களே. உங்களுக்கு 2A மெயின்ஸ் தேர்வானது கண்டிப்பாக கிடைக்கும். அதுபோக 2 டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் எழுதுகிறவர்களுக்கு சில ஒரு 5 அல்லது 6 மதிப்பெண்கள் கூடுதலாக இருக்கலாம். அதாவது ஒரு 150 வரை எடுத்தவர்களுக்கு 2 மெயின்ஸ் வரும் நண்பர்களே. அதாவது டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் எழுதக்கூடிய தேர்வு கிடைக்கும். அதற்கு கீழே இருந்தவர்கள் 2A மெயின்ஸ் தேர்வு கிடைக்கும். அதற்கும் கீழே இருப்பவர்கள் அதாவது இடஒதுக்கீட்டில் வருகிறவர்களாக இருந்தால் ஒரு சில மதிப்பெண்கள் குறைந்தாலும் அவர்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதுபோக தமிழ் வழியில் படித்தவர்கள் PSTM என்று சொல்லக்கூடிய தமிழ் வழி மாணவர்களுக்கு 5லிருந்து 10 மதிப்பெண்கள் வரை குறைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது நண்பர்களே. அவர்களும் உறுதியாக இந்த தேர்வை படியுங்கள். அதுபோக இந்த இடஒதுக்கீடு மாணவர்கள் அவர்களுடைய இடஒதுக்கீட்டிற்கு ஏற்ப சில மதிப்பெண்கள் தளர்வு அளிக்கப்படுகிறது. அதாவது குறிப்பாக SC ST என்று சொல்லக்கூடிய மாணவர்கள் 140 மதிப்பெண்களுக்கு கீழ் இருந்தாலும் அவர்களுக்கு கிடைத்துவிடும் நண்பர்களே. அவர்களும் படிக்க ஆரம்பியுங்கள். அதற்கடுத்து ஆதரவற்ற விதவைகள் என்ற பிரிவில் வருகிற சகோதரிகள் கண்டிப்பாக 130 மதிப்பெண்கள் இருந்தால் நீங்களும் மெயின்ஸ் தேர்வுக்கு படித்து விடுங்கள். ஏனென்றால் உங்களுக்கு கட் ஆஃப் மிக மிக குறையும். எனவே ஆதரவற்ற விதவைகள் என்ற பிரிவில் வருகிற சகோதரிகள் 130 கேள்விகள் மிக சரியாக பதிலளித்திருந்தால் உங்களுக்கு குரூப் 2A மெயின்ஸ் ஆனது உறுதியாக வரும். நீங்கள் நேரத்தை வீணடிக்காமல் படிக்க ஆரம்பித்து விடுங்கள். கிராமப்புறங்களில் உள்ளவர்கள் நம்முடைய யூடியூப் சேனலில் வருகிற பயிற்சி வகுப்புகளை தொடர்ந்து பார்த்து வாருங்கள் நண்பர்களே. அதுவே உங்களுக்கு கை கொடுக்கும். அதுபோக நம்முடைய டெலகிராம் சேனலில் இணைந்து கொள்ளுங்கள். அதில் நடப்பு நிகழ்வுகள் மற்றும் எடிட்டோரியல் PDF மேகசின் மற்றும் ரெஃபரன்ஸ் புத்தகம் என்ற தேர்வுக்கு தேவையான அனைத்து தகவல்களும் அதில் பதிவேற்றம் செய்யப்படும் நண்பர்களே. அதை நீங்கள் படித்து பயன்பெறலாம். எக்காரணத்தை கொண்டும் படிக்காமல் சோர்ந்து போய் விடாதீர்கள் நண்பர்களே. திரும்பவும் சொல்லுகிறேன், எனக்கு தெரிந்த நிறைய நண்பர்கள் குரூப் 4 தேர்வில் தேர்ச்சி பெற முடியாமல் இருந்தார்கள். ஆனால் அவர்கள் குரூப் 1 தேர்வில் தேர்ச்சி பெற்று DSPயாகவும் டெபுட்டி கலெக்டராகவும் இருக்கிறார்கள் நண்பர்களே. நிறைய பேர் டெபுட்டி கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸராகவும் இருக்கிறார்கள். அதுபோக குரூப் 2 தேர்விலும் நிறைய பேர் தேர்ச்சி பெற்று தலைமைச் செயலகத்தில் ASOவாக இருக்கிறார்கள். எனவே ஒரு தேர்வை வைத்து நீங்கள் முடிவெடுத்து விடாதீர்கள். அடுத்தடுத்து முயற்சி செய்யுங்கள். ஏதேனும் ஒன்றில் நீங்கள் நிச்சயமாக வெற்றி பெற முடியும் நண்பர்களே. இதை உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தோடு தான் இந்த வீடியோவானது பதிவேற்றம் செய்திருக்கிறேன் நண்பர்களே. அதுபோக நீங்கள் கேட்ட அனைத்து கேள்விகளுக்கும் பதிலளித்து விட்டேன் நண்பர்களே. நம்முடைய டெலகிராம் சேனலில் அனைத்து பாடத்திட்டம் மற்றும் வினாத்தாள் வடிவமைப்பு மாதிரி வினாக்கள் என அனைத்தும் பதிவேற்றம் செய்யப்படுகிறது. அதை பார்த்து பயன்பெறுங்கள்.
உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள் நண்பர்களே, அவர்களும் பயன்பெறட்டும். அடுத்து வரும் வகுப்பில் தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகம் என்ற தலைப்பில் குரூப் 2 மற்றும் 2A மெயின்ஸ் தேர்வுக்கான சில முக்கியமான திட்டங்களை பார்க்கலாம் நண்பர்களே. அடுத்து குரூப் 2வில் குறைந்த பணியிடங்கள் தான் இருக்கிறது, அதனால் கட் ஆஃப் உயர்ந்துவிடும் என்று சிலர் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள் நண்பர்களே. கேள்வித்தாளானது கடினமாக இருக்குது, அதனால் கட் ஆஃப் உயர்வதற்கு வாய்ப்பில்லை நண்பர்களே. கேள்வித்தாள் எளிமையாக இருந்தால் மட்டுமே கட் ஆஃப் ஆனது உயரும். கேள்வித்தாளானது தமிழிலே மிக கடினமாக கேட்டிருந்தார்கள், அதனால் கிராமப்புற மாணவர்களும் சற்று கடினமாக தான் இருந்திருக்கும். எனவே கட் ஆஃப் ஆனது அதிகப்படியாக உயராத நண்பர்களே, 140லிருந்து 150க்குள்ளே தான் இருக்கும். இடஒதுக்கீடு பிரிவினருக்கு இன்னும் சில மதிப்பெண்கள் குறைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது நண்பர்களே. எப்படி இருந்தாலும் நீங்கள் அடுத்த தேர்வுக்கு தயாராகி விடுங்கள், அதுதான் என்னுடைய ஒரு அனுபவத்தின் மூலம் சொல்லுகிறேன். அது எப்போதும் உங்களுக்கு கை கொடுக்கும். அதற்கடுத்து இந்த குரூப் 2க்கான பணியிடங்கள் இன்னும் அதிகரிக்கப்படும் நண்பர்களே. தற்போது 600 பணியிடங்கள் கொடுத்திருக்கிறார்கள். இன்னும் ஒரு 600 பணியிடங்களுக்கு அதிகரிக்கப்படும் என்று சொல்லுகிறார்கள். அதாவது எப்படி இருந்தாலும் ஒரு 1000 பணியிடங்களுக்கு மேல் முடிவாக வந்துவிடும் நண்பர்களே. அதாவது நீங்கள் கவுன்சிலிங் செல்வதற்கு முன்பாக 1000 அல்லது 1200 பணியிடங்களுக்கு உயர்ந்துவிடும் என்று சொல்லுகிறார்கள் நண்பர்களே. எனவே வருகிற வாய்ப்பை நழுவ விடாதீர்கள், மனம் தளராமல் படியுங்கள் நண்பர்களே. அடுத்து இந்த டிஆர்பி தேர்வு எழுதிய மாணவர்களும் தேர்வானது மிக கடினமாக தான் இருந்தது என்று சொல்லுகிறார்கள் நண்பர்களே. அதாவது போட்டி அதிகமாக தேர்வானது கடினத்தன்மையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது நண்பர்களே. அதாவது குரூப் 2வை போன்று டிஆர்பி தேர்வும் மிக கடினமாக இருந்ததாக சில மாணவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். எனக்கு தெரிந்த சில நண்பர்களிடம் நான் கேட்டபோது, எனக்கு வராது சார், ரொம்ப கடினமாக இருந்தது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. யாருமே ஈஸியாக இருந்தது, எனக்கு வரும் அப்படின்னு சொல்லலை நண்பர்களே. இதை ஏன் சொல்கிறோன்னா, ஒவ்வொரு தேர்வும் இருக்க கடினமாக தான் செல்லுமே தவிர எளிமையாக வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை நண்பர்களே. ஏனென்றால் போட்டி சூழல் அப்படி இருக்கிறது. போட்டி அதிகரிக்க தேர்வினுடைய கடினத்தன்மையும் அதிகமாகும். எனவே நீங்கள் அதிகமாக படித்து தெரிந்து கொண்டால் மட்டுமே வெற்றி பெற முடியும் நண்பர்களே. எனவே டிஆர்பி தேர்வு எழுதி முடித்த மாணவர்கள் கவலைப்பட தேவையில்லை. அடுத்து நவம்பர் மாதத்தில் ஆசிரியர் தகுதி தேர்வானது வர இருக்கிறது நண்பர்களே. TN-TET என்று சொல்லக்கூடிய ஆசிரியர் தகுதி தேர்வு வர இருக்கிறது, அதற்கு தயாராகுங்கள். அதுபோக BEO என்று சொல்லக்கூடிய பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர், அதாவது வட்டார கல்வி அலுவலர் தேர்வானதும் வர இருக்கிறது. அந்த 2 தேர்வுக்கும் தயாராகுங்கள் நண்பர்களே. 2க்கும் ஏறக்குறைய ஒரே பாடத்திட்டம்தான், அதற்கும் தயாராகுங்கள், மனம் தளர்ந்து விட வேண்டாம். அடுத்தடுத்த தேர்வுகளில் தேர்ச்சி பெறுங்கள் நண்பர்களே. டிஆர்பி BEO தேர்வுக்கும் நம்முடைய அகாடமியில் பயிற்சி வகுப்புகள் தொடர்ந்து நடைபெறுகிறது நண்பர்களே. கூடிய விரைவில் சைக்காலஜி வகுப்புக்கான பயிற்சியும் நடைபெற இருக்கிறது. அதாவது TN-TET மற்றும் BEO தேர்வுக்கான சைக்காலஜி வகுப்புகளும் நம்முடைய அகாடமியில் நடைபெற இருக்கிறது நண்பர்களே. அது கண்டிப்பாக உங்களுக்கு கை கொடுக்கும். ஏனென்றால் நம்முடைய பயிற்சி வகுப்புகள் அனைத்துமே மிகவும் முக்கியமான தரமான ரெஃபரன்ஸ் புத்தகம் என்று சொல்லக்கூடிய கல்லூரி ஆசிரியர் புத்தகங்கள் இருந்து தான் நடத்தப்படுகிறது. TNPSC மற்றும் TRBயும் அதிலிருந்து தான் கேள்விகள் கேட்கிறது நண்பர்களே. எனவே நம்முடைய பயிற்சி வகுப்பை எக்காரணத்தை கொண்டும் தவற விடாமல் கேளுங்கள், கண்டிப்பாக இது உங்கள் வெற்றிக்கு கை கொடுக்கும். சில தகவல்களை உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள் நண்பர்களே, அவர்களும் பயன்பெறட்டும். ஏனென்றால் எனக்கு தெரிந்தவரை கிராமப்புறங்களில் நிறைய மாணவர்கள் அடுத்து என்ன செய்வதென்று தெரியாமல் இருக்கிறார்கள். உங்களுக்கு அதுபோல் யாரானும் இருந்தால் அவர்களுக்கும் தகவல் தெரியுங்கள். நம்முடைய டெலிகிராம் சேனலில் இணைந்து கொள்ள சொல்லுங்கள், அதில் எல்லாமே அவர்களுக்கு கிடைக்கும். அவர்கள் அங்கிருந்தபடியே பயிற்சி வகுப்புகளையும் கவனிக்கலாம் அல்லது பாட புத்தகங்களையும் படித்து கொள்ளலாம், தேர்வும் எழுதலாம் நண்பர்களே.
உங்களுக்கு தெரிந்தவரை கூடுமான வரையில் மற்றவர்களையும் கை தூக்கி விடுங்கள். அப்போதுதான் நம்மாலும் வெற்றி பெற முடியும். அதாவது நம்முடைய கொள்கையை நாமும் வெற்றி பெற வேண்டும், மற்றவர்களையும் வெற்றி பெற வைக்க வேண்டும். அதுதான் நண்பர்களே. எனவே அடுத்தடுத்து வரும் வகுப்புகளில் அடுத்தடுத்து முக்கியமான தலைப்புகளை பற்றி பார்க்கலாம் நண்பர்களே. இது மாணவர்கள் கேட்டுக்கொண்டதற்கிணங்க இந்த வீடியோவானது பதிவேற்றம் செய்யப்படுகிறது. அடுத்த வகுப்புகளிலிருந்து பாடத்திட்டத்திற்கான பயிற்சி வகுப்புகள் ஆரம்பிக்கும் நண்பர்களே. நீங்கள் அனைவரும் போட்டித் தேர்வில் வெற்றி பெற்று அரசு அதிகாரியாக வேண்டும் என்று மனமாற வாழ்த்துகிறேன் நண்பர்களே. நன்றி. மீண்டும் சந்திப்போம்.